அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். டிஎன்பிசி டிப்ளமோ ஐடிஐ எக்ஸாம், அதாவது மோட்டார் வெஹிக்கிள் எக்ஸாம் ஜேடிஓ. ஸோ இதோட ரிசல்ட் எல்லாம் எப்போ வரும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக ஒரு வீடியோ தான், சரிங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஎன்இபி வேகன்சி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது வந்ததுக்கு அப்புறம் போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் அது என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு அவேர்னஸ் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டியும் நம்ம அவேர்னஸ் வீடியோவை தான் அது எல்லாமே போட்டுட்டு இருக்கோம். ஸோ எந்த நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம ஏன் கொடுக்குறோம்னா, ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா படிச்சிருங்க அப்படின்றதுக்காண்டி தான். சரியா? உங்களுக்கு இனிமேல் ப்ராப்பரா பிளானு, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃப்ரீயா ஒரு 50 செட் இது ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு லான்ச் ஆயிரும். ஸோ அப்கமிங்ல இன்னும் நிறைய நம்ம அப்டேட் ஒவ்வொன்றா நம்ம கொடுக்க போறோம். ப்ரிப்பரேஷன் பிளான் எப்படி போடுறது, 4 மாசத்துக்கு இந்த மாதிரி ப்ராப்பரா தனித்தனியா எல்லாத்துக்குமே கொடுக்க போறோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ டிஎன்பிசி டிப்ளமோ ஐடிஐ லெவல் எக்ஸாம் ரிசல்ட் எப்போது வரும் அப்படின்றதான். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 எக்ஸாம் தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ ஐடி லெவல் எக்ஸாம் 16ஆம் தேதி நடைபெற்றது. சரிங்களா? 16ஆம் தேதி நடைபெற்றதுல ஸோ அன்னையில இருந்து நேத்து பாத்தீங்கன்னா குரூப் 2 ரிசல்ட் விட்டாங்க. நேத்து பாத்தீங்கன்னா குரூப் 2 ரிசல்ட் விட்டுட்டாங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா 57 ஒர்க்கிங் டே, 57 வேலை நாட்கள்ல அவங்க ரிசல்ட் வெளியிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓஎம்ஆர் பேஸ்டு. சரியா? ஸோ ஆல்ரெடி ஏஐக்கு பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துல டிசம்பர் 19 அந்த ரேஞ்சில் லான்ச் ரிசல்ட் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி கரெக்டா ஒரு 60 நாள் கணக்குல விட்டுட்டாங்க அப்படின்னா, இது ஏஐ ரிசல்ட் விட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இந்த ஐடிஐ லெவல் டிப்ளமோ எக்ஸாமுக்குல எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 13ஆம் தேதி. ஜனவரி 13, அதாவது ஜனவரி வாரத்துல நீங்க ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். எது இந்த ஏஇ ரிசல்ட்டை சொன்ன மாதிரி டிசம்பர் 19, 20, அதாவது டிசம்பர் லாஸ்ட்டுக்குள்ள விட்டாங்கன்னா ஜனவரி வாரத்துல இதை எதிர்பார்க்கலாம். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 19/1/2025 என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம், அதாவது இந்த ட்ரேட் சர்வேயர், டிராஃப்ட் மேனு, ஸோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தனியா நோட்டிபிகேஷன் விட்டு தனியா எக்ஸாம் 19ஆம் தேதி நடத்துவோம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அந்த குவாலிஃபிகேஷன் ரேட்டு. பட் அதுவும் எதுல வருதுன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல் தான். சப்போஸ் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு தான் ரிசல்ட் விடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி கடைசிக்கு தான் உங்களுக்கு தேதி கண்டிப்பா போகும். பிப்ரவரி லாஸ்ட் இல்ல மார்ச் கூட ஆகலாம். சரியா? மார்ச் கூட ஆகலாம். அதாவது இந்த எக்ஸாமையும் சேர்த்து போடணும். ஆனா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, தனியா தான் நோட்டிபிகேஷன் விட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஏஇ ரிசல்ட் அந்த எதிர்பார்த்த தேதியில விட்டுட்டாங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, கரெக்டான தேதியில விட்டுருவாங்க. ஸோ பார்ப்போம், ஜனவரி வாரம் அல்லது பிப்ரவரி மாசம். அது இல்லைன்னா கண்டிப்பா மார்ச் தான் போகும் அப்படின்ற இது பண்ணுவோம். ஸோ ரிசல்ட் வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்டேட் பண்ணிடுவோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு உங்க சப்ஸ்கிரைபை போட்டுடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ டிஎன்இபியை பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையும் போய் பாருங்க. அதுல என்ன போஸ்ட் வரும், என்ன சிலபஸ், எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். அதையும் பாருங்க. அடுத்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்றத சொல்லுங்க. அடுத்து வேற என்ன எக்ஸாமுக்குலாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, உங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் தாராளமா சொல்லுங்க. நம்மளால முடிஞ்சதை ஆல்ரெடி தமிழுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்தோம், ஜிஎஸ்க்கு கொடுத்தோம், மேக்ஸுக்கு கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ் இப்ப இருந்தே பிளான் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா நீங்க கொடுக்குற சப்போர்ட் வச்சுதான் நம்ம அடுத்தடுத்த மூவ்மெண்ட் பண்ண முடியும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிடுங்க. மெட்டீரியல் எதுவும் வேணுங்கிறவங்க கண்டிப்பா நம்ம வெப்சைட்ல போய் பார்த்து வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.